Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day, come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோன் அரீனா தமிழ். வணக்கம். வீடியோல CMF ப்ராடக்ட்ஸ் பார்க்க போறோம். சரியா? CMF Phone 2 Pro. ஹகீஸ் அவர் ஹெட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சரி, போயிட்டு வா. ப்ராடக்ட் போயிட்டு வா. இல்ல நான் போயிட்டலாம் வந்துட்டேன். இல்ல ஆல்ரெடி 4 தடவை பண்ணி தொங்கிட்டு இருக்கு போலயே. CMF ஓட ஹகீஸ சொன்னேன். ஹகீஸ். ஹகீஸ். சரி, இதுல அதாவது எங்க சப் பிராண்ட் தான் இது. சரி, என்ன போட்டுருக்கு படி? Wonderful by design. As designers, it's our responsibility to question the world, the objects that surround us and their true meaning. சரி அடுத்து வா நீ. That includes technology, the very core of our everyday existence. But if tech is so important to us, why don't we take more pride in how it looks, how it makes us feel? Let's make great design accessible for all by creating டைம் வேஸ்ட் ஆகுது போதும். சரிங்க, பார்த்தனா நத்திங் ஃபோன் 2A ப்ரோக்கு பாக்ஸ் நடுவில் வச்சிருந்தாங்க. சரியா? அது வந்து அவங்களோட எப்பயும் இருக்கிற அந்த ஃபாண்ட்டோட வச்சு மெயின்டைன் பண்ணிட்டாங்க. நத்திங்கோட அந்த எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது இவ்வளவு நேரம் கேட்டு அவங்களுக்கே அப்படி தாண்டா இருந்திருக்கும். ப்ரோ ஜம்ப் இருக்கா ப்ரோ ஆப்ஷன் வீடியோல அப்படின்னு. என்னதுன்னா எங்க வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, ஜம்ப் டு ஸ்டார்ட். அந்த அளவுக்கு காண்டா இருக்கு. டார்க் டு ஜம்ப். சரி, இது என்ன வாட்ஸ்? பட்ஸ் 2, இது பட்ஸ் 2 பிளஸ். ஓகே, சோ இந்த ரெண்டு 2A இருக்கு. 2Aவும் இருக்கு. ஓகே, லெவல் மிட் ஹை அது வரலையா நமக்கு ப்ரோ? 2A வந்து இல்ல, எல்லாம் என்ட்ரி லெவல் வரல. ப்ரோ எல்லாமே வந்திருக்கு. என்ட்ரி லெவல் வரல. ப்ரோ ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து 2 அதுக்கப்புறம் 2+. ப்ரோ தான் பரத் வச்சிருந்தான்ல, பேட்டரி போச்சு அது. ஓகே, இது வந்து 2+. அது வந்து அது மட்டும் இல்லைங்க, ஆக்சஸரிஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு லேண்ட்யார்டு இருக்கு. அப்புறம் இந்த வாட்டி வந்து பேக் கவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா யூனிவர்சல் கவர். இதுதான் அந்த யூனிவர்சல் கவர். கவருக்கு மேல கவர். ஆல்ரெடி ஒரு பேக் கவர், அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு கவர். ஓகே, அதுதான் வந்து யூனிவர்சல் கவர். நடுவுல பாத்தியா 200 ரூபாய் லென்ஸ். அதுக்கு அப்புறம் விவோ ஷாவிக்கு போட்டியா இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம். இந்த இதுக்கு மேல வந்து மாற்றத்துக்கு ஒரு லென்ஸ், 2 லென்ஸ். இது வந்து நல்ல இனிஷியேட்டிவ் தாங்க. அதுக்கப்புறம் வால் ஸ்டாண்டு. இதுவும் இந்த யூனிவர்சல் கவர் போட்டாதான் வந்து இந்த வால் ஸ்டாண்டு, இந்த லென்ஸ் எல்லாம் வந்து மாட்ட முடியும். எனக்கு இந்த யூனிவர்சல் கவர் வந்து ஓகேன்னு தான் தோணுது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த யூனிவர்சல் கவருக்கு மேல இருக்கிற அந்த பம்பு தான், இந்த ஏரியா தான். எனக்கு என்னன்னா யூனிவர்சல் கவரே பிரச்சனைங்கறியா? கவரே பிரச்சனையா தான் இருக்கு. புரியுது. இப்போ பின்னாடி எவ்வளவு நல்லா இருக்கும், ஸ்மூத்தா இருக்கும், அதெல்லாம் அவனுங்க காமிக்காம எல்லாம் பிளாண்டா இருக்கிறது யூனிவர்சல் கவர். சரி, நீ இதுக்கே எப்படி சொல்றியே? நான் போனை ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒன்னு கண்டுபிடிச்சேன். வெயிட் பண்ணு. அது இல்ல, ஒரு விஷயத்துக்கு வரேன். ரெண்டு தேடி சைட் பை சைடே வச்சுக்க. இது வந்து ஃபோன் 1, இது வந்து ஃபோன் 2ங்க. சரியா? இந்த 2 ப்ரோல இருக்கிற வால்யூம் ராக்கர் கன்றாவியா இருக்கு. அதுல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. ஆக்சுவலா பார்த்தா உங்களுக்கு அந்த இடம் வந்து வீக்கு. பேக் கேஸ் வந்து இது தெரியாம கழட்டினாங்கன்னா உடஞ்சிச்சு ஃபோன் 1ல. இந்த பார்ட்ல இப்போ இந்த பாயிண்ட்ல தான் உடஞ்சதுன்னு வச்சுக்கோச்சு. பட் பட்டன் இந்த இடத்துல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு பாரு. இதுல ரொம்ப லோக்கலா இருக்கிற ஒரு ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகல உனக்கு 2 ப்ரோல பட்டன்ஸ். அப்படியே நான் இந்த சைடு திருப்புறேன், இதை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இந்த சைடு ஃப்ரேமே உனக்கு ரொம்ப சீப்பா ஃபீல் ஆகலையான்னு கேக்குறேன். ஆமா கரெக்ட். பழைய போன்ல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல, உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷ் மேட் ஃபினிஷா, இந்த ஓபன் பண்ணா இது கிளாசி ஃபினிஷ், அதனால தான் அப்படி இருக்கு. அது ஓகே, கிளாசி ஃபினிஷ்க்கும் பட்டனுக்கும் என்னடா சம்பந்தம்? இல்ல, இந்த ஃபுல் மேட் ஃபினிஷ். இது வந்து இதுவும் கிளாஸ் ஃபினிஷ். 2 கலர் வந்து கிளாஸ் ஃபினிஷ், 2 கலர் வந்து மேட். என்னென்ன கலர் இருக்கு ஆக்சுவலா? சோ அந்த ஆரஞ்சு கலர். அதுதான் ட்ரெடிஷனல் கலர். Black, ஆரஞ்சு நம்ம கொடுக்கலையா மச்சான்? அல்ட்ரா வைட் இருக்கா இல்லையா? அல்ட்ரா வைடா? ஏன் இல்ல கேக்குறேன், இருக்கா இல்லையா? அல்ட்ரா வைடு. அல்ட்ரா வைட் இருக்கா? இதான் அல்ட்ரா வைடு. எனக்கு டவுட் என்னன்னா, ஒரு பிரைமரி சென்சார், ஒரு 2x, ஒரு வேற ஏதோ ஒரு சென்சாரா? இல்ல, இது அல்ட்ரா வைடு. உள்ள போ கேமரா யூஐ டெலிஃபோட்டோ தான் இது. கேமரா யூஐ இது வந்து டெலிஃபோட்டோ. கேமரா யூஐ போட்ஸ் அல்ட்ரா வைடு தான். இது பாரு எங்க? அதான் போர்ட்ரைட்ல இருக்கு பாரு. போட்டோ மோட் போ. இருக்கான். அப்பா, அல்ட்ரா வைடு 1x 2x போடு. இந்த பட்ஜெட்ல 4x இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோட்டோரோலாவோட Edge 50 நியோக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு டெலிஃபோட்டோவோட இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய ஒரு ஆள் இவர்தான். நன்றி. 4K 30 தான் இருக்கா? 1080p 60 இருக்கு. ஃப்ரண்ட்ல 1080p இருக்கு. 1080p இருக்கு. ஓகே, சந்தோஷம். ஃப்ரண்ட் கேமரா பாருங்க, செம்மையா இருக்குங்க.
செம்மையா இருக்கு கேமரா. 1080p பியூட்டிஃபுல்லா இருக்கு. 30 fps வீடியோ ரெக்கார்டிங். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு vlog வர்த்தி கேமரா அப்படின்னு நான் சொல்லுவேன். வானத்துல ஏதாவது தெரியுதா? இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகிறது. வானத்துல வந்து ஒன்றும் தெரியல, வானம் தான் தெரியுது. வானத்துல எதுவும் இல்ல. இல்லையா? கிளவுட்ஸ் தான் இருக்கு. கிளவுட்ஸ் எங்க? Clouds தான் இருக்கு. கிளவுட்ஸ் வந்து ஃபுல்லா நல்லா படர்ந்து இருக்கு. நல்லா தெரியுதே வட்சன், சூப்பரா தெரியுது. ஒன்றும் தெரியல. 4K இது தெரியுதுங்க. ஓ மை காட். ஜூம் 6x வரைக்கும் ஜூம் இருக்கு. ஏன் ஒரு மாதிரி மங்கள ஆயிடுச்சு? மங்களகரமா இருக்கட்டும் அப்படின்னா 6x ஜூம் இருக்குங்க, ஆனால் ஜூம் பண்ணால் வந்து அந்த அளவுக்கு தெரியலைங்க. சரி, இந்த லென்ஸை மாட்டிடுங்க. இது நான் என்னன்னா எக்ஸ்பீரியா XZ1லாம் வாங்கின புதுசில் நான் அந்த லென்ஸ்லாம் வாங்கி மேக்ரோ ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு லென்ஸ் வந்து இவங்க பாக்ஸில் நீங்கள் பாக்ஸ் கண்டென்ஸே பார்க்கலையே. பாக்ஸில் இந்த வாட்டி சார்ஜர் இருக்குங்க, பேக் கேஸும் இருக்கு, 33 வாட் சார்ஜர். அதே சிஎம்எஃப் சார்ஜர் தானே. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ். ஓ, இது அந்த டிபியூ கேஸ் தானே, மஞ்சளா மருமே மங்களகரமா. இருங்க, இந்த பேக் கவர் போட்டு இந்த கேஸ் போட முடியுமா? அது சிஎம்எஃப் 1 வட்சன். ரெண்டுத்துக்கும் இங்க இருக்கு பாருங்க, அட்டையோட அட்டையா கலந்து இருக்குது. போட முடியாதுல்ல? இல்ல போச்சா? நான் சொல்றேன், இது யூனிவர்சல் பாஸ். எங்க ஒரு வாட்டி ஓபன் பண்ணி யூனிவர்சல் பாஸ் வந்து கொஞ்சம் இடிக்குது. போனே எனக்கு இப்போதைக்கு இடிக்குது. ஃப்ரண்ட் மட்டும் எனக்கு பார்க்க அழகா இருந்ததுங்க. ஃப்ரண்ட் சூப்பரா இருக்கு. பெசல்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னன்னா ரெண்டுத்துக்கும் இந்த சில்வர் ரிங்கு, இது தெரியுதா? சில்வர் ரிங்கு. ஆமா, இங்க தெரியுது பாருங்க. இந்த கருமத்தை எடுத்துட்டான். போடு ரிங் எடுத்துட்டு அவ்வளோ பெரிய பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்கான். ஆமா, தலைவன் பாட்டம் பெசல் இதுவும் நல்லா இருக்கு. கம்மியா இருக்கு. அதிகம். ஆமா, பாட்டம் பெசல் கம்மியா இருக்கு. பாட்டம் பெசல் கம்மியா இருக்கு. சரி, பாட்டம் பெசல் கம்மியா இருக்கு. மேல கேமரா ரிங் ஏன் பெருசா இருக்கு? பெரிய கேமராவோ? முன்னாடி வந்து ஒரு 200 MB 16 MB தான். ஓ, 481 அது தெரியல, சென்சார் போர்ட்ல ஒண்ணுங்க. இங்க பாரு, இது வந்து சுத்தி சில்வர் ரிங் இருக்குது, அசிங்கமா இருக்கானா? எஸ் இருக்கு, சின்னதா இருக்கு. ஆனா சின்னதா இருக்கு. அது பாரு எவ்வளவு பெருசா இருக்கு. சரி, ஓகே. சைடு பெசலும் கம்மியா இருக்கு, பாட்டம் பெசலும் கம்மியா இருக்கு. ஆமா, டாப்பும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பெசல் கம்மியா இருக்குங்க. ஸ்கிரீன் சைஸ் கம்மியா இருக்கு. ஸ்கிரீன் சைஸ் அதிகமா இருக்கு. 6.77 இன்ச். அதனால நல்லா இருக்கு. டேய், एक्चुअली நீ எப்படி சொல்றேன்னா phone 1 வந்து கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. ஒண்ணா தான் இருக்கு. ஆனா ஸ்கிரீன் சைஸ் வந்து அதிகமா இருக்கு. ஆமா, அது பெசல் 6.77 ப்ளஸ் கொஞ்சம் வைடா இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபோன். 3000 nits peak brightness தான் இந்த வாட்டி இந்த செக்மெண்ட்ல. செக்மெண்ட் ஃபர்ஸ்டா போடுங்க. 8K போட்டு விடுங்க வட்சன். 4K போட்டா இந்த 8300 Pro தாங்குமான்னு தெரியல. இது 7300 Pro. வட்சனே வந்து ப்ரோமோட் பண்றான் எக்ஸ்ட்ராவா. இல்ல எக்ஸ்ட்ராவா கொடுக்குறான் அவனே, வச்சுக்கோ 83 அப்படின்னு போட்டாச்சு. 4K பரவாயில்லையே. ஆரஞ்சு லைட்டா ஸ்டார்ட் ஆகுது. அது கூட நெட்வொர்க் கூட காரணமா இருக்கலாம். ஏன்னா இது வந்து வெல் கேப்பபிள் டிவைஸ். 120 fps BGMI வரும். அப்படியா? ஆமா, ரெக்கார்ட் பண்ண வீடியோ பார்க்கலாம். 90 fps சப்போர்ட் இருக்கு. 90 fps சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. 120 போட்டுச்சு அவங்க தான் சொன்னாங்க. கன்சிஸ்டன்ட்டா இருக்குமா? நான் 120ல 90 ஃபார் ஷூர் இருக்கும். 90 வந்து ஃபோன் ஒன்லயே நல்லா இருந்தது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எப்படி வச்சு இந்த தடவை? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸா? ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லையா? யார் போன வாட்டியே இல்ல. ஏய்யா 150% போட்டுருந்தானுங்களே. 150% வந்துச்சா? ஹோமில இப்போ வரதில்ல. 150% காட்டல. அவன் சொன்னாங்க சர்ப்ரைஸ். அதெல்லாம் காட்டுது. சைனீஸ் சீமா ஃபோன் ஒன்ல ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்ல. ஐயா, அவ்வளவுதான். நான் சவுண்ட் கம்மியா தான் இருக்கு. இல்லையா? அந்த ஃபோன் ஒன்னு ஆன் பண்ணு. இப்படி பண்ற ஹக்கீஸ் இல்ல. இது வந்து 150% ஸ்பீக்கர்னு எனக்கு தெரியல. இதுல மட்டும் சவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். ஐயோ, அதே கிளாஸ் ரூம் இதுல அதிகமா இருக்கு. அது நல்லா இருக்கு. அது அந்த யூனிவர்சல் இது ஏதோ அடைச்சிக்கிச்சு போல. இதுவா? இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சொல்லுவோம்டா. அது நல்லா இருக்கு. கிளாரிட்டி பயங்கரமா இருக்கு. அதிகமா இருக்கு. அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நேமா என்னையா ஹக்கீஸ் ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்துச்சு. ஆல்ரெடி நிறைஞ்சு தொங்குது சார். ஹக்கீஸ் இங்க இருக்கு. ஆமா, இதுல வால்யூம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, ஷார்ப்னஸ் அதிகமா இருக்கு. அப்படியே அதுக்கு போ, அது போல கூட வச்சு போடுறீங்களா? ஆமாடா. இல்ல இதுவே இல்லடா. மிட்ஸும் ஹைஸும் பெருசா இல்லடா. இதுல பயங்கரமா இருக்கு. இங்க பாரு, வோக்கல்ஸ் பாரு எப்படி இருக்கு. இதுல
அப்டேட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் சும்மா டியூனிங் ஒர்க் தான். டேய் இதெல்லாம் வெளில விடும்போதே பண்ண மாட்டீங்களாடா? இதுதான்டா இவங்ககிட்டலாம் வருத்தமா இருக்கு. லான்ச் பண்றானுங்க இது ஃபோன் 2 ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் லான்ச் ஆன அப்புறம் செல்லிங்க்கு அது தெரியும். அது இப்போ தெரியாது. ப்ரைஸும் தான் தெரியல. 120,000 அவ்வளோதான். பரவாயில்ல. பரவாயில்லையா? சரி நான் வந்து ஃபோன் 1 நல்ல ஃபோன் நான் அதே யூஸ் பண்றேன். இல்ல எல்லா வருஷமும் இப்படியே இருந்தா நான் எங்க போவேன்? ஏதாவது இந்த வாட்டி அப்டேட்ஸ் வந்து 3 அப்டேட்ஸ் தான். 6 செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தான். சூப்பர் அப்புறம் நல்ல மூடா. வாட்ஸ் இல்ல இது ஆனா சஜஸ்ட் பண்ணணும்டா. அவங்க டீம் கிட்ட பேச முடிஞ்சா நீங்க சைடு கேஸ் வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்க, நல்லா இருக்கு. பட் பட்டன்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பிரீமியமா பண்ணுங்கன்னு சொல்லணும். அடுத்து வேற ஏதாவது கேஸ் விடட்டும். இந்த வாட்டி ஃபோன் ரிலீஸ் ஆயிடுச்சு. 6GB கிடையாது, 8GB மட்டும் தான். 8/128 8/2. சூப்பர்ரா நைஸ். ஸோ அதனால விலை கொஞ்சம் அதிகம், போன வாட்டியோட விலை அதிகமாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பரவாயில்ல. பேட்டரி அதே தான். ஷார்ப் எட்ஜ் வந்து கொஞ்சம் 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பேட்டரியில் எந்த சேஞ்சுமே இல்லை. கேமராவில் வந்து அதான் எக்ஸ்ட்ரா 2 கேமரா வந்திருக்கு. போன வாட்டி அந்த 2MP தூக்கிட்டு இந்த வாட்டி 8MP நல்ல இம்ப்ரூவ்மென்ட். இதெல்லாம் 2x வந்து இருக்கு. ஏன்னா போன தடவை பேக் கேஸ் தான் இந்த இது எதுக்கு இதுன்னு தெரியல. யுனிவர்சல் அந்த இது லென்ஸ் மாட்டினே வச்சா மாட்டினா ஃபோட்டோ எடுத்து பார்த்தனே மாட்டிட்டு ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்களா? அதையும் பார்த்துட்டேன். அது என்ன ஃபிஷ் ஐ லென்ஸு, இந்த அமேசானில் 200 ரூபாய்க்கு விற்பாங்களா அந்த லென்ஸ் தான். என்னையா ஒன்னொன்னு ஒரு கலர்ல கொடுத்துருக்கானுங்க. ஆமாடா, பேக் கேஸ் இந்த கலர்ல கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல யூனிவர்சல் கேஸ். இது வந்து ஃபிஷ் ஐ எப்படின்ட்டு நார்மலா ஒன்னா சிங்கிள் லென்ஸ்லயே வந்து இப்படி திருகிற மாதிரி வச்சிருப்பாங்க. வச்சா ஃபிஷ் ஐ ரிமூவ் பண்ணிட்டா உள்ள வந்து மேக்ரோ இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. பட் இவன் வந்து ஒரு டைப் அந்த லென்ஸ் கொடுங்க. இன்னொன்னு இருக்கு, அது என்னது? அது இதுல தான் பண்ணோம். மேக்ரோவா? இதுதான் வந்து மேக்ரோ. இது மேக்ரோ. இது வந்து இருக்குலயே அல்ட்ரா வைடு. ஆமா, எவ்வளவு அல்ட்ரா எடுக்குது மேக்ரோ வந்து இப்போ மாட்டிக்கிறது மேக்ரோ எடுத்து பாரு வச்சு கிட்ட போகும். ஒரு 4 சென்டிமீட்டர் மாதிரி போகும். இந்த இதை எடுக்கலாம். அதில் இருக்க எழுத்துக்களை எடு. ஒரு 5 சென்டிமீட்டர் மேக்ரோ மாதிரி வருது. சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன், வரேன் சூப்பர். இப்போ வாட்ஸன் காரியத்துக்கு போகும் பாரு. இதை ரிமூவ் பண்ணிடுறேன்னா அப்பயும் வாட்ஸ் 5 சென்டிமீட்டர் எடுப்பானா? எடு விளக்குமா? எடு வச்சு இப்போ ஒரு வேலை டிஸ்டன்ஸ் எடுக்க முடியல. எடுக்க முடியல. சூப்பர் கால் பே ஃபிஷ் ஐ போடுங்க. ஃபிஷ் ஐ இந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் ஏன் 3A Pro யூசர்ஸ்க்கு தரல? 3A Pro யூசர்ஸ் தான் கடையில் வாங்கிக்கலான்றேன் நான். சும்மா ஒரு கிளிப்போட வந்துடும். கம்மி, விலையும் கம்மி. இது எவ்வளோக்கு விற்கிறாங்கன்னு தெரியல. அல்ட்ரா இல்ல பாரு. என்னையா அது? அந்த லென்ஸ் தெரியுதுடா. அதான் சொல்றேன். லென்ஸ் தெரியுதா? ஆமா, சைடுல. ஆமா. 1x வந்து நல்ல சென்சார் இருக்கும். அந்த சென்சாரை வச்சு நீ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஷாட்ஸ் எடுக்கலாம். இப்போ நம்ம எல்லாரையும் சேர்த்து எடுக்கிறேன்னு வை. அப்படியே நம்மலாம் சாஞ்சிருப்போம். எப்படி எப்படி போட்டோ எடுக்கிறான் பாரு. இதெல்லாம் ஏன் மிலிட்டரி பிரசிஷன் அப்படின்றது. அது அப்படியே அதான்டா ஃபிஷ் எஃபெக்ட்ரா. இது வந்து நீங்க நார்மலா பாத்துருப்பீங்க நண்பர்களே. 200 ரூபா 300 ரூபாய்க்கு இந்த லென்ஸ் வாங்குவீங்க. அதே மாதிரியான ஒரு இதை வந்து சிஎம்எஃப் அழகா ஒரு செட்டா கொடுத்துட்டாங்க. நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த லென்ஸ்ல என்ன ரேட் ஆச்சா தெரியல. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து 50,000 ரூபாய். சும்மா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எல்லா ஆக்சசரிஸோட காஸ்ட், போனோட காஸ்ட், பேங்க் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன். ஓகே, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இது என்ன? இத பிரிக்க. சோ இந்த பிரிப்போம் அப்படியே. இது வந்து இது என்ன தெரியுமா? அத பிரிக்க சொல்லவனே. இது வந்து ஒரு வாலெட் ப்ளஸ் ஸ்டாண்ட். நீ வாலெட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாண்டாவும். வாவ். சோ இதுலயே வந்து இது இருக்கு, மேக்னெட் இருக்கு. ஓ, இதுல என்ன இதெல்லாம் என்னென்ன கலர்ல கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். எது இது? இங்க பாருங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து வாலெட். போன வாலெட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வாலெட் நல்லா இருக்கு. போன வாலெட் கன்றாவியா இருந்தது. எனக்கு இது ரெண்டுத்துக்கும் அர்த்தமே புரியல சீரியஸா. எதுக்குன்னா இது ஓகே, இந்த இடம் வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் ஓகே. பட் எப்படி டச் ஆகுது அந்த இடம்? ஆமா, அதே மாதிரி தான். போன வாட்டி பிரஸ் பண்ணி பட்டன் இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லையே. இது கிடையாது. அப்ப இதுல கிடையாது, ப்ரோல தான் உண்டு போல. அப்ப சும்மா ஷோகேஸ்க்கு தான் அது. ஆமா, லேண்ட்யார்ட் மாற்றுறதுக்கு மட்டும். பாவிகளாடி. என்ன வாட்சன் நீங்க காட்டுங்க எப்படி இருக்குன்னு சும்மா பாப்போம் வாட்சன். முக்கியமான நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களே. என்னது? ஸ்டார் வேல்யூ. பயங்கரமா சொல்றான். ஓ அட ஏன்டா பாருங்க, ஸ்டார் வேல்யூ எங்க இருக்கு? 1.19 1.19 less than 1.19.
சரி எனக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, இந்த ப்ராடக்ட் எப்பயும் மாதிரி இவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, நல்ல மேட் ஃபினிஷு சூப்பராக இருக்குது. என்ன இதோட பேட்டரி மட்டும் ஒரு வருஷத்துக்குள்ளே போகாமல் இருந்ததுன்னா சரி, வேறு எதுவுமே நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்கல. சரியா? என்ன வட்ஸ் அதே தானே? கரெக்டு. இது டிசைன் வைஸ் நல்லா இருக்கு வட்ஸா. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்லடா, அதுல இந்த லைட்டா டிரான்ஸ்பரண்ட் டிசைன். கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் என்ன பட்ஜெட்டுக்கு வருதோ தெரியலங்க. சரியா? சப்போஸ் 3000 ரூபாய் கீழே வந்ததுன்னா அந்த பட்ஜெட்ல கொஞ்சம் பேஸ் பிரியர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க எல்லாம் கண்டிப்பா விரும்புவீங்க. இது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இது இருக்குல்ல வட்ஸ், நம்ம அப் டு டேட் இருக்கு நார்டு பட்ஸ் 3 ப்ரோ, அதுக்கு காம்படிஷன் மாதிரி வரும்டா இது. ஏன்னு பார்த்தா அதுல பேஸ் பூஸ்ட் இருக்குல்ல, பேஸ் வேவ்னு, இதுலயும் ஆப்ல வந்து தனியா இப்போ ஒரு கொடுத்துருக்கான். இதோ அல்ட்ரா பேஸ், நம்ம வேணா எவ்வளோ நாளும் இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி ஓகே. மொத்தம் வந்து இப்போ என்னன்னா, ஃபோன் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் மூலமாக பெட்டராக ஆகும். ஏன்னா ஃபோன் ஒன்றும் அப்படி தான் வந்துச்சு, ஞாபகம் இருக்குல்ல? நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எத்தனை அப்டேட்ஸ் வந்துச்சு, கேமரா அப்டேட்டு, பர்ஃபார்மன்ஸ் அப்டேட்டு, பேட்டரி லைஃப் ஆப்டிமைசேஷன், நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன், அது இதுன்னு வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் அப்டேட் வரும். இதில் பேட்டரி மட்டும் கொஞ்சம் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இது என்னென்னலாம் நம்ம குறை சொன்னோமோ அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கானுங்க. ஸோ மேபி இந்த பட்ஸ்லேயும் இவனுக்கு வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். தனியாக ஒரு வீடியோ போடுறோம் பட்ஸ் எப்படி. ஆமாம்மா, கண்டிப்பாக ஹகீஸ் எல்ஹெச்டிசி வந்து எப்படியும் அந்த ரிவ்யூவில் சொல்ல முடியும். எப்படியும் வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும், வாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு சொல்லுவான், அப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். பார்த்துக்கலாம். இதாங்க டிஃப்ரென்ஸு. இது வந்து மேட் ஃபினிஷு, இது வந்து கிளாஸி ஃபினிஷ். அப்புறம் எட்ஜஸ்லாம் அதில் ஷார்ப்பாக இருந்தது, லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகலை. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்கிறேன். பொதுவாக யாரெல்லாம் அந்த கேஸ் போடாமல் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த மாதிரி வருத்தப்படலாம். மோஸ்டாலாம் ஃபோன் வாங்கிட்டு கேஸ் வாங்கிடுறாங்க. அதை நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வச்சு எனக்கு வந்து அது ஓவரால் ஃபோன் வந்து ஒரு அப்கிரேடு. ஆனால் நான் ஹேண்டில் பண்ணும்போது நீ சொல்கிற மாதிரி அந்த சைட்ஸ் வந்து லைட்டாக கர்வ் இருக்கிறதுலாம் அட்வான்டேஜ் தான். ஆனால் சீப்பாக ஃபீல் ஆகுது. இந்த ஃபோனுக்கும் அதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குன்றேன். இல்லை மற்ற மேபி மேட் ஃபினிஷ் டிசைன் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட் ஃபினிஷ் வெர்ஷன்ஸ். ஆனால் பட்டன் மாறாதுல்ல, அதில் மட்டும் ஸ்ப்ளிட் பட்டன் போட போகிறாங்க. ஸ்ப்ளிட் பட்டன் கிடையாது. ஒரே க்ரீன் கலராக இருக்குது. க்ரீன். இதுதான் வந்து சிஎம்எஃப்-ஓட புது லான்ச்சஸ். எப்படி இருக்குல்ல டேபிள். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் அன்பாக்சிங் இது. அதெல்லாம் ஒன்றும் நிறைய பேர் வந்து ரிவ்யூவே எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அன்பாக்சிங்னாலே ரிவ்யூ நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. ஆமாம், தனியாக நாங்கள் திரும்ப தனியாக ஒரு வீடியோ வருது. ஸோ இதில் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் ஆட் பண்ணுறோம். இன்னும் டீட்டெயில்டு கேமரா சாம்பிள்ஸு ரிவ்யூஸில் சொல்கிறோம். ரிவ்யூவில் தனியாக வந்து வருது. எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ், கேமரா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, மற்ற விஷயங்கள்லாம் வந்து அந்த விவோ X100 அல்ட்ரா வருத்தப்படணுமா, ஒரி பண்ணணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நான் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம் புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.